கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்பாளையம் டு இந்த துடிலூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் தார் சாலைகளாகட்டும் இல்லை மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எங்களுக்கு அதனால் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களுக்கு முக்கியமான விஷயம் சாலை போக்குவரத்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் மேக்சிமம் இண்டஸ்ட்ரியுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். பட் அது ரொம்ப 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 குறைவாகவும் அதே சமயத்தில் பெரும் வாகனங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுது. ஸோ சாலை போக்குவரத்தை மிக அளவில் சரி செஞ்சு கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா எங்களுடைய HSN கோட் 9988 இதில் வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதிகப்படியான கோவை நிறுவனங்கள் எல்லாருமே வந்து ஜாப் ஆர்டரில் இருக்காங்க. அதில் இந்த 12% 5% மாற்றுவாங்கன்னும் போது இப்போ 18% போட்டிருக்காங்க. அதை முன்னாடி பேசினவங்க கூட குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இதை நீங்கள் முடிவெடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். காரணம், நம்மளுடைய கோயம்புத்தூர் சேர்ந்தவரை துணை ஜனாதிபதி ஐயா அவர்கள் இந்த 18 ஆக்குவாங்கங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுத்து கொடுக்கணும். மேலும் வந்து பார்த்தோம்னா எங்க சின்னவிடம்பட்டி பகுதியில் ஒரு 150 ஏக்கர் ஒரு பெரிய ஏரி இருக்குங்க. அந்த ஏரியில வந்து ஒரு கழிவுநீருக்கான விஷயங்கள் செய்ய போறாங்க. நிறைய மக்களுக்கு அதில் பத்தி ஒரு ஐயம் இருக்கு. அதை சரி பண்ணி கொடுத்து அதையும் சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஏரி, முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஏரி 150 ஏக்கர் ஏரி அது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது குடி தண்ணீருக்காக பிற்காலத்தில் பயன்படுத்த இருந்ததை இப்போ வந்து ஒரு கழிவு நீராக மாத்துச்சுன்னு சொன்னால் வருங்கால சந்தை வந்து ஒரு தொழில்துறை கோரிக்கை இல்லை, பொது கோரிக்கை தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்குறோம். ஸோ அதையும் ஐயா அவர்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். மேலும் வலிமையான ஒரு கட்டமைப்புக்கு வந்து உள்கட்டமைப்பு தான் தேவைப்படுது. எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி சார் வந்து நிறைய பாலங்கள் நிறைய விஷயங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு அவர் செஞ்சது ஏகப்பட்டது இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கோயம்புத்தூர், ஏன்னா சவுத்துல நிறைய நீங்க இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் நார்த்ல இருக்கக்கூடிய எங்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ எதுவுமே எங்க சைட்ல சரியா இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கும் எங்களுக்கு தேவையான ஒரு சின்ன தொழில்கூடங்கள், ஏன்னா கார்பரேட்டுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் MSMEல இந்த மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை. ஆனால் நாங்கள் தான் கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்தில் 30% வளர்ச்சிக்கு உதவி பண்றோம். ஸோ எங்களுக்கு தேவையான உதவியை வந்து வருங்காலத்தில் ஐயா அவர்கள் செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க.